தமிழ்நாட்டில் ஐடி தொழில் அப்படின்றது தொடர்ச்சியாக வலுவடைந்து கொண்டே வருது. அடுத்த கட்டமாக இந்த ஐடி தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் மற்ற மாநிலங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வராங்க. தமிழ்நாடு அரசும் அதனுடைய முதல் படியை ஏற்கனவே தொடங்கியிருக்காங்க. இப்போ தொழிற்சாலை அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் கோவையில் சூலூர் பல்லடம் பகுதியில் தலா 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும், இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, ஓசூர் பெங்களூருக்கு பக்கமே இருக்கிறதன் காரணமாக ஏற்கனவே நிறைய தொழில்மயமாயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் கூட ஐடி தொழில் பூங்காக்கள் அமைப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. 5 லட்சம் சதுரடி பரப்பளவில் ஒரு உயர் தொழில்நுட்ப பூங்கா, ஐடி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எப்படி ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாம் OMR சாலை அப்படின்றது ஒரு அடையாளமாக இருக்கும், அதே மாதிரி ஓசூர் பகுதியில் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் பூங்காவை ஏற்படுத்தக்கூடிய பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. விருதுநகர் பகுதியிலும் ஒரு மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைடல் பூங்கா சார்ந்து தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்று.